மாணவர்களை வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் GMAW மூலம் ஃபிளாட் பொசிஷன் ஆர்க் கான்ஸ்டன்டில் உள்ள 60 mm டயா 3 mm வால் திக்னஸ் கொண்ட MS பைப்பை T ஜாயிண்டை மானிட்டர் செய்து அசஸ் செய்ய கற்றுக்கொள்வோம். இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் வரைபடத்தின்படி பைப் டெவலப்மெண்ட்டை வரையவும், ஜாபை வெல்டிங் டேபிளில் வைத்து டாக் வெல்ட் செய்யவும், GMAW செயல்முறை மூலம் வெல்ட் செய்யவும், மேற்பரப்பு குறைபாடுகள் உள்ளதா என்று கட்டி முடிக்கப்பட்ட பைப் வெல்டை பரிசோதிக்கவும் முடியும். இப்போது GMAW-க்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை பார்ப்போம். ஸ்டீல் ரூல், பால் பீன் ஹேமர், half round file, tri-square, tongs, chipping hammer, steel wire brush, personal safety equipment, key and spanner, helmet type screen, angle grinder, gas regulator with preheater and flow meter, welding power source, CCMS wire, welding gun, shielding gas cylinder. இப்போது GMAW மூலம் flat position arc constant rolling-இல் உள்ள வெளிப்புற டயாமீட்டர் 60 mm முதல் 3 mm சுவர் தடிமன் கொண்ட MS பைப்பின் மேல் உள்ள T ஜாயிண்ட்டுக்கான ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். தேவையான தனிப்பட்ட பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பயன்படுத்தவும். 100 mm மற்றும் 75 mm நீளம் கொண்ட 2 பைப்ஸை 60 mm விட்டம் மற்றும் 3 mm சுவர் தடிமனுடன் வெட்டவும். ப்ரொஃபைல் டிராயிங்கை பைப்ஸில் ஒட்டவும். இரண்டு பைப்புகளிலும் ப்ரொஃபைலை பஞ்ச் மார்க் செய்து அதற்கேற்ப வெட்டவும். பஞ்சை சுழற்றவும். மைல்டு ஸ்டீலின் பிரான்ச் பைப்ஸை ஆங்கிள் கிரைண்டரை வைத்து குறியீடுகளின்படி வெட்டவும். கட்டிங் விளிம்புகளை அகற்றி விளிம்புகளை ஃபைல் செய்யவும். பைப்பின் மேற்பரப்பை சுத்தம் செய்யுங்கள். மெயின் பைப்புடன் பிரான்ச் பைப்பை 90 டிகிரி கோணத்தில் அமைத்து சீரமைக்கவும். CCMS ஃபில்லர் ராடை அமைக்கவும். இரண்டு வாயுக்களுக்கும் விவரக்குறிப்புகளின்படி அழுத்தம் தரவும்.
சிதைவை கட்டுப்படுத்தவும் ஊடுருவலை பெறவும் 1.5 மில்லிமீட்டர் வேர் இடைவெளியுடன் ஜாயிண்டை 4 இடங்களில் டாக் வெல்ட் செய்யவும். இப்போது கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் செயல்முறை மூலம் பிளாட் பொசிஷனில் உள்ள வெளிப்புற டயா 60 மில்லிமீட்டர் மற்றும் 3 மில்லிமீட்டர் சுவர் தடிமன் கொண்ட MS பைப்பின் மேலுள்ள டி ஜாயிண்டை எப்படி வெல்ட் செய்வது என்பதை பற்றி கற்றுக்கொள்ளலாம். தேவையான தனிப்பட்ட பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்தவும். டாக் வெல்ட் செய்யப்பட்ட MS பைப்பை வெல்டிங் டேபிளில் அமைக்கவும். பிளாட் பொசிஷனல் ஜாயிண்டை வெல்ட் செய்ய வெல்டிங் டேபிளை பயன்படுத்துவது வசதியாக இருக்கும். வெல்டிங் முழுவதும் கீஹோலை பராமரிக்கவும். நல்ல வேர் ஊடுருவலை உறுதிப்படுத்த ப்ளோ பைப்புக்கு பக்கவாட்டில் இயக்கத்தை கொடுக்கவும். கர்வ்ட் ஜாயிண்ட் வழியாக 1, 2, 3 மற்றும் 4 ஆகிய 4 பிரிவுகளில் லெஃப்ட்வர்ட் டெக்னிக்கை பயன்படுத்தி வெல்டை முடிக்கவும். குறைபாடுகளுக்காக வெல்மென்ஸை ஆய்வு செய்யுங்கள். இப்போது கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் செயல்முறை மூலம் பிளாட் பொசிஷனில் உள்ள வெளிப்புற டயா 60 மில்லிமீட்டர் மற்றும் 3 மில்லிமீட்டர் சுவர் தடிமன் கொண்ட MS பைப்பின் மேலுள்ள டி ஜாயிண்ட்டுக்கான பின்பற்ற வேண்டிய முக்கியமான தகவல்களை பற்றி கற்றுக்கொள்ளலாம். GMAW-க்கான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். மின் இணைப்பு இறுக்கமாக இருப்பதை உறுதி செய்யவும். சரியான கலர் லென்ஸ்களை பயன்படுத்துங்கள். ஆர்க்கை வெறும் கண்களால் பார்க்க வேண்டாம். சரியான ஆடைகளை அணியுங்கள். வெல்ட் பகுதியிலிருந்து எரியக்கூடிய பொருட்களை வெளியே வைக்கவும். வெல்டிங் மெஷினை எப்போதும் சரியாக எர்த் செய்யுங்கள். எலக்ட்ரோடின் சரியான கோணம் மற்றும் டிராவல் ஸ்பீடை பயன்படுத்துவதன் மூலம் அதிகப்படியான டெபாசிஷனை தவிர்க்கவும். ஹாட் ஜாபை பிடிக்க டாங்ஸை பயன்படுத்தவும். குறைகளை இப்போது பார்க்கலாம். ப்ளோ ஹோல். Convex. Uneven ripples. Excess reinforcement. Recap. இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் டிராயிங் படி பைப் டெவலப்மெண்ட்டை வரையவும், ஜாபை வெல்டிங் டேபிளில் வைத்து டாக் வெல்ட் செய்யவும், GMAW செயல்முறை மூலம் வெல்ட் செய்யவும், மேற்பரப்பு குறைபாடுகள் உள்ளதா என்று பைப் வெல்டை சரிபார்க்கவும் முடியும். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.